ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் பண்ணி நிறைய கமல் சார் ரசிகர்கள் நம்ம சேனலை வந்து பின்தொடருவாங்க. ஸோ எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் லைக்கு. அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டாபிக். என்னென்னா இந்தியன் 3 பற்றின ஒரு லேசான அப்டேட். என்ன அப்படின்னா, சண்முகமூர்த்தி அவர்கள் எஃபர்ட் போட்டு சங்கர் சார், லைகா மற்றும் நம்ம கமல் சார் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பிளான் பண்ணலான்னு பார்த்தாரு. லைகா வந்து அவங்க விருப்பம் தெரிவிக்கலை இந்தியன் 3க்கு பெருசாக, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. ஸோ இவங்க பேசி பார்த்து ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சங்கர் சார் வந்து அந்த இன்கம் டேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணார்ல, கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா சொத்து வந்து முடக்கமாயிடுச்சு. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். அதனால் அவரால் வந்து எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அடுத்தடுத்து கேம் சேஞ்சரும் அவர் எதிர்பார்த்த அளவு போல அப்படின்றதுனால நெட்ஃப்ளிக்ஸும் இப்போ வந்து எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இந்தியன் 3 பொறுத்த வரைக்கும். இந்தியன் 2 மட்டும்தான் வியாபாரம் ஆகிருக்கு. இந்தியன் 3 எனக்கு படத்தை நீங்கள் ஃபைனலாக காட்டிட்டு எடுத்துக்கோங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லிட்டாங்க போல தெரியுது. இப்போ சண்முகமூர்த்தி அவர்கள் பிச் பண்ணி கொண்டு போகும் பொழுது சங்கர் சார் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் பண்ண மாட்டுறாராம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த ப்ராஜெக்டை வந்து எடுத்து வெளியே மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்து ரொம்ப உதாரணமாக கிளம்பிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் யாரையுமே நம்ப தயாராக இல்லை இந்த இந்தியன் 3 பொறுத்த வரைக்கும். கமல் சார் மட்டும் தான் நம்புகிறேன். ஏன்னா இந்தியன் 2 ப்ராடக்டோடைய ப்ரமோஷன்ஸுக்கு போய் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாப்புல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆர்கேஎஃபே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இந்தியன் 3 ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இல்லை ரெட் ஜெயின் வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன். பட் கூடுதலாக எந்த ஒரு சீன்ஸும் அவங்க எடுக்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா சங்கர் சார் அவரை நம்பி அவங்க அடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டு நமக்கு வேண்டாம் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு சூழ்நிலை. பட் சங்கர் சாரே வெளியேறிட்டாருன்னா ஐயோ நான் அவுட்டுப்பா, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் அடுத்தடுத்த படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுற போகலாம். இந்தியன் 3 நிஜமாக சிக்கலான ஒரு விஷயத்தில் இருக்குது. அது வந்து நமக்கு க்ளீனாகவே தெரியுது. நமக்கு நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள்லாம் வச்சு பார்க்கும் பொழுதுனா சங்கர் சார் ஒத்துழைக்காதது, லைக்கா வந்து பார்த்திங்கன்னா அடம் முடிக்கிறது, சண்முகமூர்த்தி எஃபர்ட் போட்டும் வந்து நடக்காமல் இருக்கிறது, கமல் சார் இந்த ப்ராஜெக்டை விட்டுட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறது, இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியன் 3 இப்போதைக்கு கிடப்பில் போடப்பட்ட ஒரு படம். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியன் 2 வந்துட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 ரிலீஸ் ஆகணும். குறைஞ்சது ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்குள்ளே. அப்போ தான் அந்த பார்ட்டுக்கான ஒரு மதிப்பு இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப அவுட்டேட் ஆயிருமோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஏற்கனவே இப்போ ரொம்ப சிரிக்கிறாங்க, என்னப்பா அந்த காலத்தில் தாத்தா வராரு ரைட்டு, இப்போதைக்கே தாத்தா இது எப்பயுமே அப்படி தான் இருக்குது, திருத்த முடியாதியா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் மக்களும் வந்துட்டாங்க. ஸோ இவர் திருப்பி வந்து அதை பண்ணுறது ஊழல் லஞ்சம்லாம் வந்து அந்த கான்செப்ட் இந்தியனோட முடிஞ்சிச்சு. இந்தியன் 2 இந்தியன் 3 இந்த டைமில் அந்த தாத்தா வந்தார்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காதுங்கிறத மக்களே வந்து புரிஞ்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்தியன் 3 பெருசாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து தோணிருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஷுவலாக பார்க்கும் பொழுது நமக்கு வந்து இந்தியன் 2ஓட இந்தியன் 3 தான் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ அதனால் அதற்கு ஏதாவது எஃபர்ட் வந்து போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, இன்னமும் இருக்குது. ஸோ யார் வேணாலும் சரி, சங்கர் சாரே நான் வெளியே போகிறேன்னு சொன்னால் கூட போங்கப்பா தாராளமாக நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறோம், கமல் சாரோடைய நடிப்பை நாங்கள் பார்க்கணும். ஏன்னா வெளுத்து வாங்கியிருந்தார். இந்த 3 ஷார்ட்டில் நம்ம பார்த்தோம்ல இந்தியன் 3 ட்ரெய்லரில் பின்னிருந்தார். பார்ப்போம். தக் லைஃப் ஒன்று ரிலீஸ் ஆன பிறகு கமல் சாரோடைய மார்க்கெட்டில் ஒரு சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் 3க்கு திருப்பி ஒரு உயிர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா இது ஒரு கண்டென்ட்டு நீ ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து தக் லைஃபு ரஜினியோடைய கூலி வந்து பார்த்திங்கன்னா 120 கோடி எடுத்திருக்காங்க. தக் லைஃப் வந்து இது வரைக்கும் பெஸ்ட்டு 149.7, ஜனநாயகன் 147, அதோடு 2.5 கோடி அதிகம். ஸோ இது வரைக்கும் ஹையஸ்ட் இன் தமிழ் சினிமா நம்ம தக் லைஃபுடைய வியாபாரம். ஓகே, ஸோ மரண மாஸ் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லண்டனில் நம்ம கமல் சாரோட சேர்ந்து பயணம் பண்ணி கிட்டத்தட்ட அங்கேயும் கம்போசிங் போச்சு. மணிரத்னம் அவர்களும் அங்கே போயிருந்த லண்டனுக்கு. இவங்க எல்லாம் போய் மீட் பண்ணாங்க தெரியுமா, மணிரத்னம் அவர்கள், நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மற்றும் கமல் சார் அவர்கள் மீட் பண்ணாங்க. இப்போ என்ன அப்டேட்னா, நம்ம ரஹ்மான் அவர்கள் லண்டன்லேருந்து திருப்பி வந்திருக்கார். நேற்று தான் வந்தப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு ஒரு நாள் ஒத்துழைக்காமல் டீஹைட்ரேஷன் மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டார். அது தக் லைஃபோடைய சாங்ஸ் வந்து முடிச்சுட்டு ஃபைனல் பண்ணிட்டு வந்திருக்கார். இப்போல்லாம் ரஹ்மான் வந்து கம்போசிங் இங்கே பண்ணுறதே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாரின் தான் அப்படிங்கிறதுனால ஸோ முடிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த ஒரு டயர்ட்னஸில் இருந்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ உங்கள் நான் கமல்ஹாசன் சார்பாக ரஹ்மான் அவர்களுக்கு சீக்கிரமாக
மீண்டு வரணும், அவரோட உடல்நிலை தேரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவித்துக்கலாம். ஆனால் சாங்ஸ் எல்லாம் வந்து ஃபைனல் மாஸ்டரிங்லாம் கொடுத்துட்டாராம். ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு அவர் இதுலேருந்து ஒரு பிசர் கூட தட்டாதுன்ட்டாங்க. பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான். சரியா? அடுத்து வந்து நம்ம கார்த்தி இருக்கார்ல, கைதி நடித்தவர். இந்த கைதி 2 படத்துக்கு கமல்ஹாசன் வாய்ஸ் ஓவர் தான் வந்து லோகேஷ் பிளான் பண்ணியிருக்காரு போல தெரியுது. ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காராம் கார்த்தி, சார் ப்ளீஸ் ஒரு பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காராம். எப்படி முடியாதுன்னு சொல்லுவார் கமல் சார், ஓகே பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ பார்ப்போம், கூடிய விரைவில் கைதி 2லையும் வந்து கமல் சாரோடைய கேமியோ இருப்பதற்கான வாய்ப்புகள், அதற்கான என்ன சொல்கிறது சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ டிராகன் அப்படின்ற படம் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு, செம்ம ட்ரெண்டாக போயிட்டுருக்குல்ல. இதே டிராகன் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக. வசூல் ராஜா எம்பிபிஎஸ் த ரியல் டிராகன் அப்படின்ற மாதிரி கமல் சார் ரசிகர்கள் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அது உண்மை தானே. காலேஜை கட் அடிச்சுட்டு அப்படியே போகிறது, டாக்டர் சீட் சொல்லிட்டு வாங்கி ஏமாற்றி இது பண்ணுறது, அந்த மாதிரி தான் அவர் வந்திருப்பார். ஸோ கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து மாறுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். நிறையா பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி எமோஷன்ஸ் கனெக்டான ஒரு ஃபில்மு தான். ஸோ அதை விட பெட்டராக இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன் இவருடைய கமல் சாரோட ஆக்டிங் டிராகன் படத்தோட. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த படத்தை ரிமைண்ட் பண்ணி கமல் சார் ரசிகர்கள் தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பார்க்கும் பொழுது நிஜமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்தது. அடுத்து கமல் சார் இளையராஜா பற்றி லேட்டஸ்ட்டாக பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த சிம்பனி போயிட்டு வந்தார்ல நம்ம ராஜா அவர்கள் எங்கே தேடினாலும் ராஜா மாதிரி கிடைக்காது. எனக்கு அவர் மேலே பொறாமே கிடையாது. ஆனால் நல்ல வேளை நான் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகலை, இல்லாட்டி கண்டிப்பாக அவர் கூட நான் காம்படிஷன் போட்டு அவ்வளோதான் வேறு மாதிரி ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவரே வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஸோ அது பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பேக்ட், 2 பேரும் எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க 2 பேருக்குள்ளே அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்து நம்ம கமல் சார் வந்து ஒரு படம் பார்த்தா உடனே வந்து கூப்பிட்டு பாராட்டுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். நல்லா இருந்துச்சுன்னா இந்த கொட்டுக்காளி படத்தெல்லாம் பாராட்டினார்ல, அந்த மாதிரி மைனா படம் ரிலீஸ் ஆக பிரபு சாலமனை வந்து அவரே தான் கூப்பிட்டு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கீங்க, படம் அற்புதமாக இருக்குது, லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலைஞன்கிட்டேருந்து வரும் பொழுது அரண்டு போயிட்டாராம் பிரபு சாலமன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலைஞனாக கமல் சார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் கிங்ஸ்டன் படத்துடைய டேரக்டர் கமல் சார் வந்து தொடங்கி வச்சார். அந்த படத்தோடைய டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரோடைய ஆலவந்தான் பயங்கர ரெஃபரன்ஸாகவும் இருக்குது. ஏன்னா கமல் சாரோட ரசிகர்களில் வந்து ஆலவந்தான் அப்படின்றது யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கவனிச்சுன்னா தெரியும், லோக்கி கூட அந்தளவுக்கு பேசுனதில்லை ஆலவந்தான் பற்றி. ஆனால் எனக்கு ஆலவந்தானுக்கு அப்புறம் தான் நான் கமல் சார் ஃபேன் ஆனேன். நான் வந்து 87 பார்ன். ஸோ எனக்கு தேட்டரில் நான் பார்த்த படம் வந்து கமல் சாரோடைய முதல் படம் வந்து ஆலவந்தான் தான். அதுலேருந்து நான் வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஆனேன். அதில் இவர் சொன்ன மாதிரி, இந்த டேரக்டர் சொன்ன மாதிரி மேக்கப்பு, மோஷன் கண்ட்ரோல், கேமரா, டபுள் ஆக்ஷன் இதெல்லாம் வந்து தரமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதே ஃபீலிங் தான் எனக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து அமெரிக்காவில் ஒரு மேல்நிலை பள்ளியில் லீப் என்ற அமைப்பு அதோட சேர்ந்து வட அமெரிக்க கமல் நற்பணி இயக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6லேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச ஆங்கில பயிற்சி நடத்துகிறாங்களாம் கோடை விடுமுறையில். ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா சொல்கிறது ஈஸி, செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை செஞ்சு காட்டுறாங்க கமல் சார் ஃபேன்ஸ் அப்படிங்கிறப்ப பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்து விஜய் வயஸ் கமல் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ என்னன்னா விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎம்கே போட்டு அடின்னு அடிக்கிறாப்புல இப்போ ரீடஸ்ட்டாக. இதை விட அதிகமாக கமல் சார் அடித்தாப்புல. அதனால் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், ஃபயராக தான். போக தான் ரியாலிட்டி புரிஞ்சு அதுக்கடுத்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு கலந்து போக வேண்டியிருக்கும். அது விஜயும் கூடிய விரைவில் உணர்வார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அடுத்து KS 237 லொக்கேஷன் ஹண்ட் நடந்துட்டு இருக்கான். ஓகேங்களா, கேஸ்ட்டு ஃபைனல் பண்ணிட்டாங்களா ஆல்மோஸ்ட் KS 237. அதற்கான அறிவிப்பு சீக்கிரம் வெளியாகும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். பாய்.